வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரைன் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து ஏகப்பட்ட ஸ்பாயிலர்ஸ் இருக்க போகுது. ஸோ இப்போவே இந்த வீடியோ விட்டு நீங்கள் வெளியே போயிடுறது நல்லது. படத்தை பார்த்து முடிச்சுட்டு திரும்ப இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரைன் ஆப்வியஸ்லி ஒரு பெரிய மல்டிவர்சல் மூவி. ஏகப்பட்ட கேமியோஸ் அண்ட் ஏகப்பட்ட சர்ப்ரைசிங் அப்பியரன்சஸ் இருந்துச்சு. ஐ மீன் எல்லாத்தையுமே கேமியோஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. லைக் கேமியோஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டான்லியை நம்ம எல்லா மாவல் படத்துலையும் பார்த்துருப்போம்ல, அது எக்ஸாக்டான கேமியோக்கான ஒரு டெஃபினிஷன். அந்த மாதிரி இந்த படத்துலையும் பார்த்துருப்போம். ஹென்ரி கேவில் வெர்ஷன் ஆஃப் வூல்வரைன், ஹல்க், இதெல்லாமே கேமியோஸ் தான். அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டீமை காமிச்சிருப்பாங்களா, லைக் பிளேட், எலக்ட்ரா, இவங்களெல்லாம் காமிச்சிருப்பாங்களே, அது டெஃபினட்டாக கேமியோஸ் கேட்டகிரியிலே வராது. ஏன்னா அவங்களாம் வந்து படத்தோட கேரக்டர்ஸ். லெட்ஸ் சே அவங்களாம் வந்து படத்தோட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஹூ ஆர் கெப்ட் அஸ் அண்ட் சீக்ரெட். உண்மையாலே அவங்களும் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து தான் டெட்பூலோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், வூல்வரைனுக்கு முக்கியமாக கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்ததே அந்த ரெசிஸ்டன்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரான லாரா, அதாவது X-23 லோகன் படத்தில் பார்த்துருப்போம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்பியரன்ஸ் நிறைய இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ எல்லா அப்பியரன்ஸுமே எல்லாருக்குமே பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டை ஹார்ட் மாவல் ஃபேன்ஸ்க்கு அந்த அப்பியரன்சஸ் புரிஞ்சிருக்கும், அந்த ரெஃபரன்சஸ் புரிஞ்சிருக்கும். பட் வெரி MCU மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க, டெட்பூல்னா என்னன்னு தெரியும், வூல்வரைன்னா என்னன்னு தெரியும் மட்டும் இருந்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு அந்த கேமியோஸ் பற்றி புரியாமல் இருந்திருக்கலாம். எதுக்காக இவங்களுக்காக இப்படி கத்துறாங்க அப்படின்ற மாதிரி புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த கேரக்டர்ஸ், அதாவது அந்த கேமியோஸ் வரதுக்கு பின்னாடி இருந்த பேக் ஸ்டோரி என்ன அண்ட் என்னோட பர்சனல் ரேங்கிங். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மாவல் கண்டென்ட்டை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்க முடியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேங்கிங்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் அப்பியரான எல்லா அப்பியரன்ஸுமே இந்த டாப் 10ல போடல. ஏன்னா 10க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் அப்பியர் ஆகியிருப்பாங்க. ஸோ எல்லாரையும் இந்த லிஸ்ட்டில் வைக்கிறது கஷ்டம். ஸோ என்னோட ஃபேவரட் டாப் 10 வரும்போது அந்த கேரக்டர்ஸ் இதில் வரல. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன மென்ஷன் மட்டும் இந்த வீடியோட கடைசியில் பண்ணிக்கலாம். ஸோ 10வது இடத்துல இருக்கிறது வூல்வரைன், அதாவது ஹியூ ஜாக்மன் வூல்வரைனோட வேரியன்ட்ஸ். லைக் பேட்ச் வெர்ஷனா இருக்கட்டும், அந்த காமிக் அக்யூரேட் ஷார்ட் கிங் லோகன்ற மாதிரி கலாய்ச்சிருப்பாரு. 5'3" ஹைட்ல இருந்தா வூல்வரைன் எப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு கலாய்ச்சதா இருக்கட்டும், க்ரூசிஃபைடு லோகனா இருக்கட்டும், கிளாசிக் எல்லோ அண்ட் பிரவுன் சூட்ல வந்த வூல்வரைனா இருக்கட்டும், அதாவது அந்த ஹல்க ஃபைட் பண்ணிருப்பார்ல அந்த வூல்வரைனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸஸ் ஆஃப் வூல்வரைன் இந்த படத்துல வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி மாண்டேஜ் மாதிரி வந்துருச்சு. இந்த கேமியோஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்கும்போது பயங்கரமா எக்ஸைட் ஆன. பட் இது எல்லாத்தையுமே மேபி வேற டிஃபரெண்டான ஆக்டர்ஸ் பிளே பண்ணியிருந்தா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஹியூ ஜாக்மனே எல்லா வேரியன்ட்ஸாவும் காமிச்சதும் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து 9வது இடத்துல இருக்கிறது டெட்பூல் காப்ஸ். அதாவது டெட்பூல் காப்ஸ்னா காமிக்ஸ்ல வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த டெட்பூல் வேரியன்ட்ஸ்ல ஏகப்பட்ட ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. லைக் ரயன் ரெனால்ட்ஸோட ஃபுல் ஃபேமிலியே இந்த படத்தில் நடிச்சிருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லைக் பிளேக் லைவ்லி அஸ் டெட்பூல் அண்ட் அவரோட 2 சின்ன பொண்ணுங்க தான் கிட்பூல் அண்ட் பேபி பூலா நடிச்சிருக்கதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மேத்யூ மெக்கானகே, அதாவது இன்டர்ஸ்டெல்லர் ஆக்டர் இருக்கார்ல, அவர் வந்து கௌபாய் வெர்ஷன் ஆஃப் டெட்பூல் ப்ளே பண்ணியிருக்கதா கிரெடிட்ஸ்ல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் டெட்பூல் இருந்தாங்க. லைக் கனடா டெட்பூல்ன்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, வேல்ஸ் கண்ட்ரியோட ஃபிளாக் வச்ச மாதிரி ஒரு டெட்பூல், இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் டெட்பூல் இருந்தாங்க. பட் இந்த மொத்த டெட்பூல் வேரியன்ட்ஸ்லேயே ஸ்டாண்ட் அவுட்டா இருந்ததுன்னா டாக் பூல் அண்ட் நைஸ் பூல் தான். லைக் நைஸ் பூல் அப்பியர் ஆக சீன்ஸா இருக்கட்டும், டாக் பூல் அப்பியர் ஆக சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஃபன்னா இருந்துச்சு, உண்மையிலே ஃபன்னா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த டெட்பூல் காப்ஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி டாக் பூல் அண்ட் நைஸ் பூலுக்கு 9th பிளேஸை கொடுக்க போறேன். ஸோ அடுத்து 8வது பொசிஷன்ல இருக்கிறது எலக்ட்ரா. அதாவது இவங்களை வந்து பழைய எலக்ட்ரா ஃபிலிமில் பார்த்துருக்கலாம். எலக்ட்ராவுக்குன்னு தனியாக ஒரு ஃபிலிம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டேர் டெவில், பென் அஃப்லெக் நடித்த டேர் டெவில்ல இவங்களை எலக்ட்ராவை பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்கலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பியரான மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ்க்கு வந்து பெருசாக ரெக்கக்னிஷனே கிடைக்காத மாதிரி ஒரு கேரக்டர்ஸாக இருந்திருப்பாங்க. லைக் எல்லாருமே சொல்ல 1 or 2 இருக்காங்க இந்த மாதிரி எலக்ட்ரா மாதிரி கேரக்டர்ஸ்லாம். ஸோ அவங்களை கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஒரு ரிடம்ஷன் மாதிரி கொடுத்தது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஈவன் அவங்களுமே டெட்பூல் அண்ட் வூல்வரைன் அவங்களோட கேரக்டர் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க இந்த டாப் 10 லிஸ்ட்ல, என்னோட டாப் 10 லிஸ்ட்ல வந்திருக்காங்க. பட் இவங்களை விட எக்ஸைட்டிங்கான கேரக்டர்ஸ்ல மேல இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு அந்த 8th பொசிஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது 7th பொசிஷன்ல இருக்கிறது தார் காட் ஆஃப் தண்டர். அதாவது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சு கொடுக்கல, பழைய ஒரு கிளிப் தான். டார்க் வேர்ல்ட்ல அவர் வந்து லோக்கியை கையில வச்சு அழுதுட்டு இருப்பார்ல, அந்த ஒரு கிளிப்ல லோக்கிக்கு பதில் டெட்பூலை ரீப்ளேஸ் பண்ணி டிவியில அந்த கிளிப்பை பிளே பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதனால நான் தார் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு என்னமோ இவங்க வந்து இதை சும்மா ஒரு மீம்காக பண்ணணும், ஒரு ஜோக்குக்காக பண்ணணும் அப்படின்னு பண்ண மாதிரி எனக்கு தோணல. ஸோ மேபி இதே சீனை வந்து நம்ம ஃபியூச்சர்ல சீக்ரெட் வார்ஸ் ஆர் எல்ஸ் தார் 5 நடந்துச்சுன்னா அந்த மூவில பாக்குறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஒரு சீக்வன்ஸ், அதாவது தாரோட இந்த அப்பியரன்ஸ் படம் ஃபுல்லா ஒரு மாதிரி த்ரோட் கேரி பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஸோ மேபி இது வந்து நாட் ஜஸ்ட் ஜோக் அப்படின்ற மாதிரி வைக்காம ஒரு சீரியஸான சீனா ஃபியூச்சர்ல அமைய போகுது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு அப்பியரன்ஸ், இந்த தாரோட அப்பியரன்ஸை என்னோட ரேங்கிங்ல நான் வைப்பேன். அப்படி இல்லைனா இந்த டாப் 10 ரேங்கிங்ல தாரை நான் வச்சிருக்கவே மாட்டேன். அண்ட் இது ரிலேட்டடாக ஒரு தியரிஸ்லாம் இருக்கு. பட் அதை பற்றிலாம் வேற ஒரு வீடியோவில் இன்டெப்த்தாக பேசலாம். லைக் தாரை வச்சு லோக்கி அண்ட் டெட்பூல் இவங்க 3 பேரும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்தது 6வது இடத்துல இருக்கிறது X-23 லாரா.
லோகன் படத்துல சின்ன பொண்ணா பார்த்திருப்போம். அந்த படத்துல பார்த்த அதே லாரா தான அவங்க தான் இப்போ வாய்ட்குள்ள இருக்காங்களா அப்படின்றதுக்கு வந்து கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கல. பட் அப்ப பார்த்த லாராக்கும் இப்ப பார்க்குற லாராக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. அப்பியர் ஆன எல்லா கேரக்டர்லயுமே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் இருந்த கேரக்டர்னா எனக்கு தெரிஞ்சு லாரான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லாரா பேசின ஒரு விஷயத்துல தான் உல்வரைன் தன்னோட மனசை மாத்திக்கிற மாதிரியும் ஓகே டெட்பூலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி மனசு மாறினதுக்கு லாரா தான் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாங்க. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் லாரா அப்பியர் ஆகும்போது நான் பயங்கரமா எக்ஸைட் ஆனேன்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் லாரா இந்த படத்துல கொண்டு வந்த அந்த இம்பாக்ட்காக மட்டும் தான் இந்த டாப் 10 லிஸ்ட்ல வச்சிருக்கேன். சோ இப்போ அப்படியே டாப் 5 குள்ள நுழைஞ்சோனா 5வது இடத்துல இருக்கிறது த ஹல்க். ஹல்க வந்து 2 செகண்ட் 3 செகண்ட் தான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் மூஞ்ச கூட காமிக்கல. இது வந்து மார்க் ரஃபலோட இன்னொரு வேரியன்ட் ஆஃப் ஹல்கா அப்படின்றதுல என்னன்னு தெரியல. ஏன்னா மூஞ்சையே காமிக்கல. 2 செகண்ட் தான் காமிச்சாங்க. ஆல்சோ இந்த படத்துல எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. அப்படி இருந்தும் எதுக்காக நான் ஹல்க இந்த லிஸ்ட்ல வைக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஹல்க கடைசியா நீங்க எப்ப ஹல்கோட ரோரை எப்ப கடைசியா கேட்டீங்கன்றத நல்லா யோசிச்சு பாருங்க. உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அவ்வளவு போல்றாது. அண்ட் இங்கேயும் ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஷான் லெவியை கேரக்டர் செலக்ஷன்ல பாராட்டி ஆகணும். ஏன்னா ஹல்கோட காமிக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் உல்வரைனை இன்ட்ரடியூஸே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டா கொடுக்குற மாதிரி ஹல்க் இந்த படத்துல ஒரு மாதிரி சின்ன ஒரு கேமியாவா கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சாவேஜ் ஹல்கை பார்த்த அந்த ஒரு காரணத்துக்காகவே ஹல்குக்கு இந்த லிஸ்ட்ல ஒரு இடம் இருக்கு. எந்த ஒரு இம்பாக்டும் இல்லைனாலும் நான் பயங்கர எக்ஸைட் ஆனேன். ஸோ அதுக்காகவே ஹல்குக்கு இந்த லிஸ்ட்ல இடம் இருக்கணும், அதுவும் கொஞ்சம் ஹையராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 5வது இடத்த கொடுத்துருக்கேன். அடுத்தபடியா 4வது இடத்துல இருக்கிறது கேவில் ரெயின். ஹென்ரி கேவில் எம்சியூல வரப்போறாரு. எம்சியூல ஒரு ரோல் மார்வல் அவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தப்போ ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ ஆப்ஷன்லாம் சொன்னாங்க. லைக் கேப்டன் பிரிட்டன் ஒரு சிலர் சொன்னாங்க, சென்ட்ரின்னு ஒரு சிலர் சொன்னாங்க, சைக்ளாப்ஸ்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. பட் கடைசியில் இவர் வந்து உல்வரைனோட ஒரு வேரியண்டா கொண்டு வந்தது வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ். எஸ், முன்னாடி வந்து ஒரு ரூமர் வந்துச்சு தான். பட் அது வந்து நான் பெரிய அளவில் கண்டுக்காம தான் இருந்தேன். எப்படா ஹென்ரி கேவல்லாம் சான்ஸே இல்லை, அதுவும் உல்வரைனா இந்த படத்துல கொண்டு வரதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே செதறிட்டேன். எதுக்காக எல்லாருமே இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி புரியாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ஹென்ரி கேவில் ஆஸ் அன் ஆக்டர் அவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டிசியில் சூப்பர்மேன், அதாவது சூப்பர்மேன்னா இவர் மட்டும் தான்டா, இவரை தவிர்த்து யாராலுமே சூப்பர்மேனா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முத்திரையை பதிச்ச ஒரு ஆக்டர் தான் ஹென்ரி கேவில். அவரை வந்து டிசி ட்ரீட் பண்ண விதம்ன்றது வந்து ரொம்பவே மோசமான ஒரு விதம். ஸோ அந்த ஹென்ரி கேவிலை திரும்ப இந்த சைடு மார்வலுக்கு கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரோலில் எனக்கு தெரியல இவர் வந்து ஃபியூச்சரில் உல்வரைனா வரப்போறாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இந்த மாதிரி அவர் வந்து உல்வரைனா கூப்பிட்டு வந்து மார்வலில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணது வந்து ஹேட்ஸ் ஆஃப் மார்வல் அண்ட் ரயன் ரெனால்ட்ஸ்க்கு. அதுவும் மனுஷன் வந்து அவரோட ஐகானிக் அந்த சார்ஜ் அப் பண்ணிட்டு அந்த கிளாஸை வெளியே கொண்டு வந்து டெட்பூல் அடிக்கிறதுக்கு வந்திருப்பாரு. செதறிட்டேன் அந்த இடத்துலலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வந்து இந்த பொசிஷன் டிசர்விங்கான ஒரு பொசிஷன் தான் எனக்கு தோணுது. ஸோ அடுத்தபடி அப்படியே டாப் 3 போனோம்னா கிறிஸ் எவன்ஸ் அஸ் ஹியூமன் டார்ச். செம மூவ் ஆக்சுவலாக இது மார்வல் கிட்ட இருந்து. எனக்கு கேப்டன் அமெரிக்காவை இவர் கொண்டு வந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்கும். லைக் ஃபேன்ஸுக்கு இது பிடிக்குமா, அந்த லெகசிக்கு என்ன ஆகும், கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கும். பட் ஹியூமன் டார்ச்சை கொண்டு வரதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அது ஒரு லெகசி கேரக்டரே கிடையாது. கிறிஸ் எவன்ஸை எல்லாருக்குமே கேப்டன் அமெரிக்காவாக தான் பிடிக்கும். ஹியூமன் டார்ச்சா பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரில் கிறிஸ் எவன்ஸை கொண்டு வரதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சம மூவ் அது. அவரை இன்ட்ரோ பண்ண விதமா இருக்கட்டும், அதாவது அவெஞ்சர்ஸ் அசெம்பிள்னு சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு ஃப்ளேம் ஆன்னு சொல்லி மாத்தினதா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் எனக்கு முன்னாடியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. பிரீமியர் ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கோளாறு பிடிச்சவன் நடுவில் வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டான். பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது, அதாவது விஷுவலா காமிச்ச விதம் வந்து எனக்கு உண்மையிலே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு உண்மையிலே. பட் பைரோ கிட்டலாம் டிஃபீட் ஆகிற மாதிரி காமிச்சது தான் என்னால் கொஞ்சம் அக்செப்டே பண்ண முடியல. லாஜிக்கலி இட் வாஸ் குட், ஏன்னா பைரோவால் ஃபயர் மேனிப்புலேட் பண்ண முடியும், அதனால் வந்து லாஜிக்கலி இட் வாஸ் குட். பட் கமான், கிறிஸ் எவன்ஸ் கொஞ்சம் கெத்தாக காமிச்சிருக்கலாம். ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் அந்த கேரக்டரையும் கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஏன்னா கிறிஸ் எவன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு மாதிரி டிக்னிட்டி, பேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இறங்கி செய்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்குறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மாசாவும் காமிச்சிருக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் என்னோட ஒரு விருப்பம். அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது யாருன்னா, நிறைய பேருக்கு இந்த ஒப்பீனியன் மாறலாம். கேம்பிட் டாப் 5 கூட இருப்பார் தெரியாது, டாப் 10 கூட இருப்பாருன்னு தெரியாது. பட் எனக்கு டெஃபினட்டா கேம்பிட் அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அவருக்கு பின்னாடி அந்த ஆக்டருக்கு பின்னாடி இருக்க கதைன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஏன்னா இந்த கேம்பிட் கேரக்டர்ல அப்பியர் ஆன சானிங் டேட்டம் அப்படின்ற ஆக்டருக்கு தனியா கேம்பிட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு 20th Century Fox லோகோல. ஆனா டிஸ்னி உள்ள வந்து ஃபாக்ஸை வாங்கினதுனால அந்த மூவிஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு அந்த கேம்பிட் அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்றதுக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எக்ஸ்மென் கேரக்டர்னா கேம்பிட் தான். அதுவும் எக்ஸ்மென் 97ல அவரோட கேரக்டர் பார்த்தோன்னே இன்னுமே ரொம்ப அதிகமாக பிடிச்சி போயிடுச்சு. ஸோ யாருன்னா அந்த எக்ஸ்மென் 97 பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக போய் பாருங்க. அதுவும் எபிசோட் 5ல கேம்பிட் வாஸ் ஓபி. அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண விதத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கார்டு யூஸ் பண்ணுற விதம் அண்ட் அவரோட ஆக்சென்ட்டே ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஃபன்னியான ஒரு கேரக்டர். அட் த சேம் டைம் சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்தில் சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவரோட அப்பியரன்ஸ். ஸோ அதனால தான் அவரை செகண்ட் பிளேஸில் வச்சிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆப்வியஸ்லி வெஸ்லி ஸ்னைப்ஸோட பிளேடு தான். இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஆரா அப்படின்றதெல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கோம்ல, உண்மையாலே ஆரானா என்ன அப்படின்றத மனுஷன் காமிச்சிருந்தார் படத்தில். பயங்கரமாக இருந்துச்சு, அவரோட இன்ட்ரோவே பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மனுஷன் இத்தனை வருஷம் கழிச்சு, அதுவும் இவ்வளோ வயசில் ஒரு மாதிரி லீன் ஆகிட்டார் தான். முன்னாடிலாம் பயங்கரமாக இருப்பார், இப்போ கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டார் தான். பட் அதுலேயுமே வந்து கெத்து பண்ணிட்டு போயிருப்பாரு. நான்லாம் அவர் என்ட்ராவதை பார்த்துட்டு செதறிட்டேன் உண்மையிலே. அதுவும் பிளேடுனா நான் ஒருத்த மட்டும் தான், கடைசி வரைக்கும் நான் ஒருத்த மட்டும் தான் பிளேட் அப்படின்னு சொன்ன அந்த டைலாக்கு டெட்புல் நம்மளை பார்த்துருப்பாரு, அதாவது கேமராவை பார்த்துருப்பாரு. விச் இஸ் பிளேட் எம்சியூவில் பிளேட் படம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் ஆகி ஒரு 5 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஸோ இன்னுமே ப்ரொடக்ஷன் கூட ஸ்டார்ட் ஆகல, இன்னும் டேரக்டர் யாருன்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஸோ அந்த ஒரு 4th வால் பிரேக்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பியூர்லி எமோஷனல் பேசிஸில் மட்டும் தான் இந்த ஒரு டிசிஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டாப் 10 லிஸ்ட். இதை தவிர்த்து நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க, லைக் ஹாப்பி யோகன் வந்ததாக இருக்கட்டும். அவரை வந்து பியூர்லி எம்சியூ கனெக்டுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. நல்ல ஒரு கேமியோ தான் இருந்துச்சு, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு 4-5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுப்போமே. B15ஓட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்மென் வில்லன்ஸ் நிறைய பேரை கொண்டு வந்திருந்தாங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் கேமியோஸ், பெரிய அளவில் படத்தில் இம்பாக்ட் பண்ணாமல் படத்தோடு சேர்ந்து வர, அதாவது படத்து ஃபுல்லாக பெப்பர் மாதிரி தூவி விட்டாங்க எல்லா கேமியோஸும். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட டாப் 10 லிஸ்ட். உங்களோட டாப் 10 லிஸ்ட் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். See you soon, stay safe, bye.